வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 22 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன மாப்பிள்ளை இது, வீட்டுக்குள்ள இருந்த பணம் காணாம போச்சு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை கவலைப்படாதீங்க, எப்படியும் அந்த போட்டியில அந்த ஏலத்துல ஜெயிச்சிடலாம். இத கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா பணமே இல்லாம எப்படி ஜெயிக்கலாம்னு நீ நினைச்சிட்டு இருக்க? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு என் மாப்பிள்ளை மேல நம்பிக்கை இருக்கு, அவரு கண்டிப்பா இந்த ஏலத்துல ஜெயிப்பாரு அப்படின்னு. மாப்பிள்ள நீங்க போயிட்டு வாங்க. இத கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, தேங்க்ஸ் அத்த, என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. வெளியில வந்துட்டு சகல கிட்ட அந்த 50 லட்சம் பணம் எப்படி காணாம போயிருக்கோம் அப்படின்னு பேசும் பொழுதுதான் ஹீரோயின் வந்து விஷயத்த சொல்றாங்க. ரூமுக்குள்ள இருந்து சித்தி வெளியில வந்தத நான் பார்த்தேன் அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, அப்படியா, சரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சகலைய கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க, சித்தி ஏன் இப்படி இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்புறமா ஹீரோயின் நேரா அவங்க சித்தி கிட்ட போயிட்டு சித்தி அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த வில்லி கேக்குறாங்க, என்னம்மா என்கிட்ட நீ என்ன கேட்க வந்திருக்க? இப்ப எல்லாம் நீ எனக்கு எதிரி ஆயிட்டியே. இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி நீங்க நேத்து அம்மாவோட ரூமுக்குள்ள இருந்து பைய எடுத்துக்கிட்டு வெளியில வந்தத நான் பார்த்தேன். இதை கேட்டதும் அந்த வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, அக்கா வந்துட்டு பேக் எடுத்துட்டு வர சொன்னா, அதான் எடுத்துட்டு வந்தேன். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அப்படி அம்மா எந்த பேக்கும் எடுத்துட்டு வர சொல்லல அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். ரூமுக்குள்ள இருந்த பேக நீங்க தான் எடுத்திருக்கீங்க. அதுவும் அம்மாவுக்கு நேத்து செங்கல் சூளையிலேருந்து 50 லட்சம் பணம் கொடுத்தாங்கல்ல, அந்த பேக தான் நீங்க எடுத்தீங்க அப்படின்னு நல்லாவே தெரியும். சித்தி நீங்க உண்மையை சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்ல. சித்தி ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, அந்த பேக நீங்க யாருகிட்ட கொடுத்தீங்க? அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருமா, நான் தான் அந்த பைய எடுத்தேன். அந்த பைய எடுத்து வேற யாரும் இல்ல, உன் சித்தப்பா கிட்ட தான் கொடுத்தேன். உன் சித்தப்பன் தலைவர் பதவிக்கு நிக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அம்மா எந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கையோட இருக்காங்க, ஆனா நீங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்றீங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நீ மட்டும் வந்துட்டு உங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணலையா? அந்த கார்த்திக் யாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சும் நீ அக்கா கறி கிட்ட சொல்லாம எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சுக்கிட்டு இருக்க. மறைமுகமா உன் புருஷனுக்கு நீ உதவி பண்ணிக்கிட்டு இருக்க. நீ செஞ்சதை விடையா நான் தப்பு பண்ணிட்டேன். ஏன் புருஷன் தலைவர் பதவியில ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவருக்கு பணத்தை எடுத்து கொடுத்தேன். இதுல என்ன இருக்கு? இது கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, பணத்தை குடுக்கற மாதிரி இருந்தா உங்க பணத்தை கொடுக்க வேண்டியது தானே, எதுக்கு அம்மாவுக்கு தெரியாம அம்மா வச்சிருந்த 50 லட்சம் பணத்தை எடுத்து கொடுத்துருக்கீங்க? உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? நான் இப்பவே அம்மா கிட்ட சொல்றேன். அதுக்கு வில்லி சிரிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே, இங்க பாரு, நீ என்னதான் அக்கா காரி கிட்ட போயிட்டு நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன்னு சொன்னாலும் கண்டிப்பா அக்கா நம்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன். ஹீரோயின் கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்பதான் அந்த வில்லி நினைக்கிறாங்க, நல்ல வேலை அக்கா காரி கிட்ட இவ சொல்லல, சொல்லிருந்தா கண்டிப்பா அக்கா காரி என் கழுத்தை பிடிச்சிருப்பா. சோ நம்ம என்ன பண்றது நெக்ஸ்ட், இவளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சே அப்படின்னு. சரி பாத்துக்கலாம், என்னதான் அக்கா காரி கிட்ட போய் சொன்னாலும் அக்கா என்ன கண்டிப்பா தப்பா நினைக்க மாட்டா அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அம்மா கிட்ட சொன்னா அம்மா கண்டிப்பா மனசு உடைஞ்சு போயிருவாங்க, அந்த அளவுக்கு சித்தி மேல நம்பிக்கையோட இருக்காங்க. அதனால இப்போதைக்கு நான் அம்மா கிட்ட சொன்னாலும் அம்மா நம்ப மாட்டாங்களே, இப்ப எப்படி என்ன பண்றது அப்படின்னு ஒரே குழப்பத்துல ஹீரோயின் இருக்காங்க. அதே நேரத்துல அந்த வில்லி வந்துட்டு நேரா வில்லனுக்கு ஃபோன் பண்ணி, இங்க பாருங்க, இங்க இருக்கிற அந்த ரேவதிக்கு அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. சோ கண்டிப்பா இத பத்தி அக்கா கிட்ட சொல்றதுக்கு அவ முயற்சி பண்ணுவா. ஒருவேளை அக்கா கிட்ட சொல்லலைன்னாலும் கண்டிப்பா அந்த ராஜா கிட்ட சொல்லுவா. அதனால கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. இதை கேட்டதும் அந்த சிவனடி சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட எல்லாம் வந்து அவன் எப்படி கேட்பான் அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம
வில்லியும் சரிங்க நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவும் சகலையும் பேசிக்கிறாங்க. ஹீரோ சொல்றாரு அந்த பணத்தை கண்டிப்பா அவங்க கொண்டு போய் அந்த வில்லன்ட்ட தான் கொடுத்திருப்பாங்க. சோ அவர் தான் அந்த பணத்தை பயன்படுத்தி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவாரு. இல்லைன்னா அதுல நம்ம கலந்துக்க கூடாது அப்படிங்கறதுக்காக கூட பணத்தை எடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை கேட்டதும் சகல சொல்றாரு சரி இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு நாம நேரா அந்த ஏலத்துக்கு போவோம், என்ன நடக்குது அப்படிங்கிறத பாப்போம் அப்படின்ட்டு நேரா ஏலத்துக்கு போறாங்க. அங்க வந்துட்டு அந்த வைத்தியர் இருக்காருல்ல அவரெல்லாம் நிக்கிறாரு. அப்பதான் ஏலத்துல உள்ளவங்க இங்க பாருங்க 20,000 பணத்தை கட்டி வைத்தியர் இந்த ஏலத்துல கலந்துகிட்டாரு. இதை விட அதிகமா யாரு ஏலத்துல பணம் சொல்றாங்களோ அவங்கதான் வந்துட்டு அந்த போட்டியில கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னதோட அந்த இடத்துல மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு வில்லன். வில்லன் அங்கேருந்து வந்துட்டு நான் இந்த ஏலத்துல கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு சகல சொல்றாரு உன்கிட்ட அப்படி எவ்வளவு பணம் இருக்கு நீ இந்த ஏலத்துல கலந்துக்கிறதுக்கு? அதுக்கு அவர் சொல்றாரு என்கிட்ட 5 லட்சம் 10 லட்சம் இல்ல, நீங்க சொல்ற பிச்சை காசு 20 லட்சம் கூட இல்ல, என்கிட்ட 50 லட்ச ரூபா பணம் இருக்கு. இங்க பாருங்க இருக்கிறதுலயே அதிகமான பணத்தை கட்டியிருக்கேன், அதனால இந்த ஏலத்துல நான் ஜெயிச்சதா சொல்லுங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு இங்க பாருங்க பணம் நீங்க 50 லட்சம் தான் கட்டியிருக்கீங்க, இன்னும் ஏலம் ஆரம்பிக்கல, அதை விட அதிகமா நாங்க கட்டுனா கண்டிப்பா வந்துட்டு நாங்க இந்த ஏலத்துல ஜெயிக்கலாம்ல அப்படின்னு. அப்பதான் சிவனாண்டி சொல்றாரு இந்த பஞ்சாயத்தோட ரூல்ஸ் உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு அதிகமா யாரு பணம் கட்டுறாங்களோ, அதாவது இப்ப ஏற்கனவே வைத்தியர் 20 லட்சம் பணத்தை கட்டிட்டாரு, அவரு ஒரு பேர்ல இருக்காரு, அடுத்ததா என் பேர்ல 50 லட்சம் கட்டிட்டேன், மறுபடியும் புதுசா யாரோடையாவது பேர் போட்டா மட்டும்தான் புது பணத்தை கட்ட முடியும். அந்த 20 லட்சம் பணமும் அந்த பஞ்சாயத்துக்கு தான் சொந்தம். இதை கேட்டதும் நம்ம சகல சொல்றாரு ஆமா சகல இவன் சொல்றது சரிதான், அத்தையும் இந்த போட்டியில கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு நான் அத்தையை இந்த போட்டியில கண்டிப்பா கலந்துக்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்துல உள்ளவங்களுக்கு ஐயா இந்த ஏலம் முடிகிறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? அப்ப சிவனாண்டி சொல்றாரு நேரமெல்லாம் கிடையாது. அப்ப தலைவர்கள் சொல்றாங்க இல்ல தம்பி நேரம் இருக்கு, இந்த பஞ்சாயத்து முடிகிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு இது போதும், நான் போயிட்டு பணத்தையும் ஆளையும் ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல இதை கேட்டுட்டு சிவனாண்டி ஷாக் ஆகுறாரு. சிவனாண்டி வந்துட்டு நேரா சந்திராவுக்கு போன் பண்றாங்க. சந்திரா போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க. அப்ப சிவனாண்டி நடந்தது எல்லாம் சொல்றாரு. இது மாதிரி அவன் யாரையோ கூட்டிட்டு வரேன் பணத்தையும் ஏற்பாடு பண்ணி கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கான் போல, நீ உங்க அக்காவை எதுக்கும் இந்த போட்டியில கலந்துக்க விடாம பாத்துரு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க சரிங்க நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த வில்லி அவங்க அக்கா கிட்ட போய் நிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ அங்க இருந்து வராரு. வந்துட்டு அத்தை ஒரு பிரச்சனை ஆகிட்டு. அப்ப வில்லி கேக்குறாங்க என்ன மாப்பிள்ள என்ன ஆச்சு? அதுக்கு வில்லி ஹீரோ சொல்றாங்க அத்தை 20 லட்சம் பணத்தை கொடுத்து வைத்தியர் சேர்ந்தாருல்ல, அவரை விட அதிகமா அந்த சிவனாண்டி 50 லட்சம் பணம் கொடுத்து சேர்ந்திருக்கான். அப்ப ஈஸ்வரி அதிர்ச்சியாகி அவனுக்கு ஏது மாப்பிள்ள 50 லட்சம் பணம்? அப்பதான் ஹீரோ சொல்றாரு அதான் தெரியல அவனுக்கு 50 லட்சம் பணம் ஏது அப்படின்னு. சரி அவன் கட்டி சேர்ந்துட்டான், அடுத்ததா புது பேர் இருந்தா மட்டும்தான் கட்டி சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, இப்ப என்னத்த பண்றது? உடனே அவங்க சொல்றாங்க என்ன மாப்பிள்ள இப்படி ஆயிட்டு? அப்ப ஹீரோ சொல்றாரு அத்தை நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க தலைவர் பதவியில ஜெயிச்சிருவீங்க, வாங்கத்த அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க இங்க பாரு அக்காவுக்கு இதை விட முக்கியமான வேலைகள் நிறையவே இருக்கு, அக்கா வந்துட்டு ஃபேமிலிய நல்லபடியா பாத்துக்கணும், அதுதான் அக்காவோட கடமையே. நீ தேவையில்லாம அக்கா கிட்ட பல விஷயங்களை சொல்லி அக்காவை வந்துட்டு டென்ஷன் படுத்தாத, இந்த இடத்த விட்டு போ. அப்ப ஹீரோ சொல்றாரு அத்தை இன்னைக்கு அந்த சிவனாண்டி மட்டும் அந்த பதவியில ஜெயிச்சுட்டா நாளைக்கு நீங்க அவனுக்கு முன்னாடி போய் கை கட்டி நின்னு அவன்கிட்ட எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கணும், அதெல்லாம் சரியா அப்படின்னு சொன்னதும் செம ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்ப ராஜா சொல்றாரு ஆமா மாப்பிள்ள சொல்றது ஒரு வகையில உண்மைதான், இப்ப மட்டும் அவன் அந்த போட்டியில வந்து நின்னு ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்க, நாளைக்கு இந்த கிராமத்துக்கு நல்லது கெட்டது எதுவும் பண்ணணும் அப்படின்னாலும் யாருக்கிட்ட அனுமதி கேட்கணும்? எல்லார்கிட்டையும் அனுமதி கேட்கணும், அந்த சிவனாண்டி கிட்ட போய் கை கட்டி நின்னு கேட்கணும். இதெல்லாம் சரியா ஈஸ்வரி? யாருக்கு முன்னாடி நீ தலை குனிய கூடாது அப்படின்னு நினைச்சியோ அவனுக்கு முன்னாடி நீ போயிட்டு தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி இருக்கும். என்ன ஈஸ்வரி
இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, என்னைக்கும் நான் அவனுக்கு முன்னாடி கை கட்டி நிக்க மாட்டேன். அப்பதான் ராஜா சொல்றாரு, அதுக்குதான் சொல்றேன், நீ அந்த போட்டியில போய் கலந்துக்கோ, ஏலத்துல ஜெயிச்சிடலாம். இதை கேட்டதும் வில்லி வந்து சொல்றாங்க, அக்கா, அவளை பணத்துக்கு நீ எங்க போவ? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, அது மட்டும்தான் எனக்கு பணம்னு நினைச்சிட்டு இருக்கேன், அதை விட கூடுதலான பணம் என்கிட்ட இருக்கு. இதை கேட்டதும் நம்ம வில்லி வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம ராஜா சொல்றாரு, சரி வாங்கத்த கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க அத்தைய கூட்டிக்கிட்டு அந்த போட்டிக்கு கிளம்புறாங்க. இத பார்த்துட்டு செம ஷாக் ஆகுறாங்க வில்லி. நம்ம ஹீரோ அப்புறம் கையில பணத்தோட அந்த பஞ்சாயத்துக்கு போறாங்க. அங்க போனதோட அந்த வில்லன் ஈஸ்வரிய பார்த்ததும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அந்த ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன சிவனாண்டி, நான் வரமாட்டேன், அடுத்ததா யாரு பேரையும் இதுல சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருந்தியா? இங்க பாரு, இந்த சாமுண்டீஸ்வரிய மீறி யாராலையும் ஜெயிக்க முடியாது. உனக்கு 50 லட்சம் பணம் தான் பெருசு, ஆனா அதை விட அதிகமான காசு என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 60 லட்ச ரூபா பணத்தை ஏலத்துல கட்டுறாங்க. அதை கட்டினத்தோட சிவனாண்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப அந்த தலைவர்கள் சொல்றாங்க, சரி, இந்த வாட்டி சாமுண்டீஸ்வரி அம்மா இந்த ஏலத்துல கலந்துருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அந்த கடவுளா பார்த்து உங்களை மறுபடியும் இந்த பஞ்சாயத்துக்குள்ள அனுப்பியிருக்காங்கம்மா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, இப்ப ஏலத்தை ஆரம்பிக்கலாமா? இல்ல அதிக தொகையா நான் கட்டியிருக்கேன், அதனால என் பேரை நீங்க அனௌன்ஸ் பண்றீங்களா? இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, அம்மா, நீங்க தாம்மா அதிக பணம் கட்டியிருக்கீங்க, அதனால உங்க பேரை தாம்மா நாங்க தலைவர் போட்டிக்கு எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியோட பேரை எடுத்துக்கிறாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஈஸ்வரி நேரா சிவனாண்டிய பார்த்து, என்ன சிவனாண்டி, அந்த திருடின பணம் 50 லட்சம் மட்டும்தான் உன் கையில இருக்கா? அதுக்கு கூட உன்கிட்ட காசே இல்லையா அப்படின்னு சொன்னதும் சிவனாண்டி டென்ஷனா அந்த இடத்துல இருந்து போறாரு. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை, சூப்பர் த, செம்ம மாசா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அப்போ அங்க உள்ளவங்க எல்லாருமே நேரா நம்ம ஈஸ்வரிய பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, அம்மா, நீங்க இந்த போட்டியில கலந்துக்க மாட்டீங்க, அந்த சிவனாண்டி தான் இதுல கலந்துகிட்டு நம்ம எல்லாரையுமே ஆட்டி படைக்க போறான் அப்படின்னு நாங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் பயந்துட்டோம். நல்ல வேலைமா, நீங்க கடைசி நேரத்துல வந்து உங்க பேரை கொடுத்து எங்க எல்லாரையுமே நீங்க காப்பாத்திட்டீங்கம்மா. இது கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே, அதனால கண்டிப்பா வந்துட்டு உங்களை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அந்த பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்பதான் சகல சொல்றாரு, பாத்தீங்களாட்ட, இந்த போட்டியில கலந்துக்க மாட்டேன்னு சொல்லி எவ்வளவு பிடிவாதம் பண்ணீங்க, ஆனா இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே நீங்க இந்த போட்டியில கலந்துகிட்டது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி உங்களை எப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அத்தை, இந்த மக்கள் எல்லாருமே உங்க மேல ரொம்ப பாசமா இருக்காங்க, நீங்க இந்த போட்டியில கலந்துகிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, பெரிய மாப்பிள்ள மட்டும் என்கிட்ட சொல்லாம இருந்திருந்தா நான் அந்த இடத்துக்கே வந்திருக்க மாட்டேன், பெரிய மாப்பிள்ள சொன்னதுனாலதான் நான் அந்த இடத்துக்கு வந்தேன், பெரிய மாப்பிள்ள ரொம்ப நன்றி மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, இதுல என்னத்த இருக்கு, நீங்க தான் வேணும் அப்படின்னு இந்த மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அதே மாதிரி நீங்க இந்த பதவியில வந்து நின்னுட்டீங்க, இப்ப மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னதும் அந்த ஈஸ்வரியும், மாப்பிள்ள, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர ஈஸ்வரிக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க நம்ம ரோஹிணி. இதையெல்லாம் பார்த்துட்டு வில்லி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. ச்சே, அவரை எப்படியாவது இந்த போட்டியில ஜெயிக்க வச்சு நம்பர் 1 ஆக்கலாம் அப்படின்னு பார்த்தா கடைசி நேரத்துல இவன் இப்படி ஒரு சொதப்பல பண்ணிட்டானே, அவர் இப்ப எந்த நிலைமையில இருக்காருன்னு தெரியல, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் இப்படி நடக்குதே, ச்சே அப்படின்னு சொல்லிட்டு வில்லிக்கு செம டென்ஷன். அப்பதான் வில்லி வந்துட்டு நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, சூப்பர்க்கா, எப்படியோ அந்த சிவனாண்டி நிக்க போறான்னு தெரிஞ்சு நீ அந்த பதவியில நின்னது ரொம்ப சூப்பர்க்கா. அப்பதான் சகல சொல்றாரு, என்ன, என்னமோ நீங்க ஐடியா கொடுத்த மாதிரி பேசுறீங்க, இன்னைக்கு அத்தை அந்த போட்டியில என்னத்துக்கு முழு காரணம் ஏன் சகலதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. இதை கேட்டுட்டு வில்லிக்கு செம டென்ஷன். சோ இந்த கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். புதுசா வேற ஏதாவது கதைகள் பத்தின ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா
மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.